நீங்கள் சாப்பிட ஆரம்பிக்கும் போது இனிப்பு அல்லது உப்பில் ஆரம்பித்து திருப்பி முடியறது இனிப்பு வரையிலும் கொண்டு போவாங்க. அந்த கலாச்சாரமான உணவை சாப்பிடும்போது உங்களுக்கு ஜீரண மண்டல நோய்களோ அல்லது மெட்டபாலிக் டிசார்டர்னு சொல்லக்கூடிய இன்னைக்கு வளர்சிதை மாற்ற நோய்களோ எதுவுமே இருக்காது. பால் நல்லதா கெட்டதா? நிறைய பேர் வெண்மை நிறமாக இருக்கக்கூடிய உணவுகள் அனைத்துமே உடம்புக்கு கெடுதி, அரிசி கெடுதி, பால் கெடுதி, வெள்ளை சர்க்கரை கெடுதி அப்படின்னு நிறைய இன்றைக்கு விதவிதமான யூடியூப் வீடியோக்கள் வரதை பார்க்கணும். ஒரு பங்கு அரிசிக்கு 4 பங்கு தண்ணீர் வைத்து கொதிக்க வைத்து அரிசி இட்டு வடித்து தேவையற்ற அந்த ஸ்டார்ச்சை ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு கல்ச்சர். அது என்றைக்கு நம்முடைய சமூகத்தில் இருந்து மாறி குக்கர் அரிசிக்கு நம்ம மாறணுமோ அப்போதான் நம்ம ஊரில் சர்க்கரை அதிகமாச்சு. அப்போ ஆயுர்வேதத்தில் உபவாசோ ஜுவரஹரானாம்னு சொல்லுவாங்க. காய்ச்சல் ஆரம்பித்தாலே முதல் சிகிச்சை மருந்து கிடையாது, உபவாசம் இருப்பது, உண்ணா நோன்பு இருப்பது தான். இன்னைக்கு மாடர்ன் மெடிசன் பெருசா இல்லை இயற்கை மருத்துவம் பெரியதா அப்படிங்கிறது கிடையாது. இன்றைக்கு ஆரோக்கியத்திற்காக நாம் எடுக்கக்கூடிய முயற்சி வெறும் மருந்துகள் சார்ந்த முயற்சியா இல்லாமல் உணவு. ஒரு 50 வருடத்திற்கு முன்பு யாராவது ஒருத்தர் உங்ககிட்ட நெல்லிக்காயும் மஞ்சளும் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடிய, குறிப்பாக சர்க்கரை நோயினால் ஏற்படுகின்ற நரம்பு நோய்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அழகான ஒரு மருந்துன்னு சொன்னால் நம்மில் நிறைய பேர் சிரித்து தான் பார்த்துருப்போம். பாக்கெட்டில் வரக்கூடிய எண்ணெய் நல்லதா, செக்கு எண்ணெய் நல்லதா? எல்லாரும் பளிச்சுன்னு சொல்லுவாங்க, சார் செக்கு எண்ணெய் தான் சார் நல்லதும்மா. ஆனால் இதில் நான் வேறுபடுறேன். நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். என்னுடைய பெயர் வெல்னஸ் குருஜி டாக்டர் கௌதமன். ஆயுர்வேத மருத்துவத்துறையில் 25 வருடங்களுக்கு மேலாக சேவை புரிந்து வருகிறேன். ஆயுர்வேதம் இன்றைக்கு பொதுவாக அந்த வார்த்தையை கேள்விப்பட்டாலே நம்ம எல்லாருடைய மனதிலும் வரக்கூடிய ஒரு எண்ணம் கஷாயங்கள், கசப்பான மருந்துகள், பத்தியங்கள் அப்படிங்கிறது வரதை பார்க்குறோம். ஆயுர்வேதம் அப்படின்னா என்னென்னா ப்ரிவென்ஷன், கியூர், ரெஜுவனேஷன் சொல்லக்கூடிய 3 நல்ல விஷயங்களை ஒருங்கிணைத்து ஆரோக்கிய வாழ்க்கைக்கு நமக்கு உதவி செய்யக்கூடிய, வழிகாட்டக்கூடிய ஒரு அறிவியல் முறைக்கு தான் ஆயுர்வேதம்னு பேர். ஆயுர்வேதத்தில் இன்றைக்கு அதிகமாக ப்ரிவென்ஷனை பற்றி யாரும் கவலைப்படுறதில்லை, ரெஜுவனேஷன் பற்றி யாரும் கவலைப்படுறதில்லை. நோயுற்ற பிறகு அதை தீர்ப்பதற்கான வழிமுறைகளை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். ஆயுர்வேதம் நம் அனைவருக்கான சிகிச்சை, வாழ்வியல் முறை, ஆரோக்கிய வாழ்வியல் முறை. வெறும் உடம்புக்கு மட்டும் இல்லை, நம்முடைய மனது, நம்மளுடைய ஆத்மா, இந்த ஜென்மம் நாம் எடுத்து இந்த ஜென்மத்தில் அடைய வேண்டிய விஷயங்களை, அது பணமானாலும் பொருளானாலும் படிப்பானாலும் எல்லாத்துக்கும் தேவையான வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு அறிவியல் முறை தான் ஆயுர்வேதம். ஓகே சார், ஒரு விரிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க. இப்போது நீங்கள் சொன்னீங்க, இப்போ நம்ம ப்ரிவென்ஷன் பற்றி பெருசாக கவலைப்படுறதில்ல, நோய் வந்ததுக்கப்புறம் அதுக்கான தீர்வை தேடுறோன்னு. ஸோ அந்த தீர்வுக்கான தேடலில் மற்ற முறைகளை தாண்டி ஆயுர்வேதம் எங்கே தனித்து நிற்கிதுன்னு நினைக்கிறீங்க சார்? ஸோ இன்றைக்கு நம்ம எல்லாருமே ஒரு முதல் நிலை நோயோடு இன்றைக்கு மருத்துவரை போய் பார்க்குறோம். உதாரணத்துக்கு இன்றைக்கு சர்க்கரை நோயை எடுத்துக்கலாம். இப்போ முதல்ல போகும்போது இரத்த பரிசோதனைகள், நிறைய பரிசோதனைகள் செஞ்சு முதல் நிலை மாத்திரைகள் நமக்கு கொடுக்கப்படுது. ஆனால் முதல் முறை மருத்துவரை பார்க்கும்போது இந்த சர்க்கரை நோய் குணப்படுத்த முடியாத நோய், வாழ்நாள் முழுவதும் மருந்துகள் எடுத்துக்கொள்ளத்தான் வேண்டும்னு சொல்லப்படுற நோய். ஆனால் 2 வருஷம் ஆகும்போது ஒரு மாத்திரை 2 மாத்திரையாகவும், அப்புறம் 2 மாத்திரை 4 மாத்திரையாகவும், கடைசியில் இன்சுலின் தேவைப்படுகின்ற சர்க்கரை நோயாகவும், சர்க்கரை நோயுடைய இணை துணை நோய்களோடு நிறைய நோய்களோடு போராட வேண்டிய ஒரு வாழ்வியல் முறைக்குள்ளே நம்ம போக வேண்டிய ஒரு சூழல் வருது. அப்போ இன்றைக்கு 50-60 வயது இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்கும் ஒரு புரிதல் என்ன இருக்குன்னா, மருந்துகள் மட்டும் வாழ்க்கையுடைய ஆரோக்கியத்தை நிர்ணயிப்பது கிடையாது. மருந்துகளை தாண்டி நாம் எடுக்க வேண்டிய முயற்சிகள், எந்த வகையான முயற்சிகளை எடுத்தோம்னா ஆரோக்கியமாக வாழ முடியும் அப்படிங்கிற எண்ண ஓட்டம் இன்றைக்கு பெரும்பாலும் நம் அனைவருக்கும் இருக்கிறதுனால தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் மெடிசன் சார்ந்த சிகிச்சை முறை ஒரு பக்கம் இருந்தாலும் கூட மற்ற முறைகளை நாம் பின்பற்றும் போது என்ன மாற்றங்கள் நமக்கு கிடைக்குங்கிற ஒரு புரிதலோடு நோய்களை நாம் அணுக ஆரம்பிக்கிறோம். அதனால தான் இன்றைக்கு இயற்கை மருத்துவம் சார்ந்த தேடல் நமக்கு ரொம்ப அதிகமாகிட்டே வரதை பார்க்குறோம். ஒரு 50 வருடத்திற்கு முன்பு யாராவது ஒருத்தர் உங்ககிட்ட நெல்லிக்காயும் மஞ்சளும் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடிய, குறிப்பாக சர்க்கரை நோயினால் ஏற்படுகின்ற நரம்பு நோய்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அழகான ஒரு மருந்துன்னு சொன்னால்
நம்மில் நிறைய பேர் சிரித்து தான் பார்த்துருப்போம். ஆனால் இதே ஆராய்ச்சியை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்திலையும் இந்தியாவில் இருக்கக்கூடிய குஜராத் ஆயுர்வேதா யூனிவர்சிட்டி சொல்லக்கூடிய பல்கலைக்கழகங்களையும் ஆய்வு செய்து ஆய்வு கட்டுரைகளாக எப்படி டயபெட்டிக் நியூரோபதியை தடுக்கக்கூடிய வேகமாக பரவக்கூடிய நரம்புகளுடைய பலவீனத்தை மாற்றக்கூடிய ஒரு மருந்தாக இது இருக்கிறதுன்னு சொன்ன பிறகு இன்றைக்கு நிறைய பேர் அதை நம்பி அதே போல் அவங்க சொல்லியிருக்க மாதிரி உபயோகப்படுத்தி வாழ்க்கையில் நல்ல ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியறதை நம்ம பார்க்குறோம். ஸோ நம்மெல்லாம் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், இன்றைக்கி மாடர்ன் மெடிசன் பெருசா இல்லை இயற்கை மருத்துவம் பெரியதா அப்படிங்கிறது கிடையாது. இன்றைக்கு ஆரோக்கியத்திற்காக நாம் எடுக்கக்கூடிய முயற்சி வெறும் மருந்துகள் சார்ந்த முயற்சியாக இல்லாமல் உணவு, 7 பில்லர்ஸ் ஆஃப் லைஃப்னு நம்ம சொல்லுவோம். உணவு, நீர், மூச்சு பயிற்சி, உடல் சுத்தி, மனோசுத்தி, ஆத்ம சுத்தி, அபியாசம் மற்றும் தூக்கம்ங்கிற 7 பில்லர்ஸ். ஆயுர்வேதம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த 7 பில்லர்ஸ் இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மருத்துவ ஆராய்ச்சியும் இந்த 7 பில்லர்ஸ் சார்ந்து தான் இருக்கிறத பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஜப்பானை சார்ந்த 2 பேருக்கு மருத்துவத்துக்கான நோபல் பரிசு கொடுத்தாங்க. எதுக்காக கொடுத்தாங்க? உபவாசம்னு சொல்லக்கூடிய மருத்துவம் சார்ந்த உணவு சாப்பிடாமல் இருக்கக்கூடிய உண்ணா நோன்பு இருக்கும்போது எப்படி அது புற்றுநோயை கொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிகிச்சையாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி முடிவு நம்ம எல்லாரையும் திகைப்படைய வச்சது. இந்த ஆராய்ச்சி முடிவுக்காக அவர்களுக்கு நோபல் பரிசு கொடுத்தாங்க. அப்போ ஆயுர்வேதத்தில் உபவாசோ ஜுவரஹரானாம்னு சொல்லுவாங்க. காய்ச்சல் ஆரம்பித்தாலே முதல் சிகிச்சை மருந்து கிடையாது, உபவாசம் இருப்பது, உண்ணா நோன்பு இருப்பது தான். இந்த மாதிரி அடிப்படை விஷயங்களை சொல்லிக் கொடுத்து அந்த அடிப்படை விஷயங்கள் சார்ந்த புரிதல்கள் இன்றைக்கு விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்படும் போது நமக்கு இந்த மருத்துவ முறை சார்ந்த அவநம்பிக்கைகள் குறைந்து நம்பிக்கைகள் அதிகமாகிறதுனால இன்றைக்கு பெரும்பாலும் இன்றைக்கு 100ல் குறைந்தது 50 விழுக்காடு இயற்கை மருத்துவத்துக்கு மாறுறதை நம்ம பார்க்குறோம். இயற்கை மருத்துவம்னா அகைன் நான் சொல்கிறேன், ஒரு நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறது, ஒரு பூசணிக்காய் சாறு குடிக்கிறது இயற்கை மருத்துவம் கிடையாது. இயற்கை மருத்துவங்கிறது நம்ம உடல் வாத பித்த கபத்தில் எந்த வகையில் இருக்கிறது, நம்ம இருக்கக்கூடிய பூமி வாத பூமியா பித்த பூமியா கப பூமியான்னு புரிந்து நம்முடைய வயது, நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நோய், இது சார்ந்த விஷயங்களோட ஒரு புரிதலோடு நம்ம எடுக்கிற முயற்சி உணவு மூலமாக, தண்ணீர் குடிப்பதன் மூலமாக, மூச்சு பயிற்சிகள் மூலமாக, உடல் கழிவு நீக்கம் மூலமாக, மன அழுத்தத்தை குறைப்பதன் மூலமாக, ஆத்ம ரீதியான எண்ண ஓட்டங்கள் மாறுவதன் மூலமாக, இவை அனைத்தையும் முழுமையான பயிற்சியாகவும் அது கூடவே தூக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதன் மூலமாக மாற்றக்கூடிய முயற்சி தான் இன்றைக்கு இயற்கை மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவமே தவிர வெறும் மருந்து மாத்திரைகளை சாப்பிடுவது கிடையாது. இந்த புரிதல் இன்றைக்கு சமூகத்தில் மிகப்பெரிய அளவில் புரிந்திருக்கிறதுனால தான் இன்றைக்கு நிறைய பேர், குறிப்பாக கோவிட் பெருந்தொற்றுக்கு பிறகு ஒரு நம்பி இருந்த ஒரு மருத்துவ முறையால் குறிப்பிட்ட அளவுக்கு மேல் உதவி செய்ய முடியாதுங்கிற ஒரு நிலை வந்த பிறகு இயற்கை மருத்துவத்தை நாட ஆரம்பித்து அதோடைய அபிரிதமான பலன்களை ஆண்டு அனுபவித்த பிறகுதான் இன்றைக்கு இயற்கை மருத்துவத்தின் மேல் இருக்கக்கூடிய நம்பிக்கையும் அதை பயன்படுத்துபவர்கள் பின்பற்றுபவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகே சார், இப்போ நீங்கள் சொன்ன நிறைய விஷயங்கள் மக்களுக்கு நம்ம நார்மலாக இந்த மாதிரி வீடியோக்கள் மூலமாக நிறைய பேர் தெரியப்படுத்தலாம். ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கூகுள்லேயும் வாட்ஸ்அப் தகவல்களையும் பார்த்துட்டு நிறைய தவறான புரிதல்களை மனசில் வச்சுருப்பாங்க, அறகுறையாக தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் பார்த்த பெரிய தவறுகள் என்ன? நீங்கள் சரி செஞ்ச தவறுகளாக எதை பார்க்குறீங்க? சரி, முதல் பார்த்தோம்னா நீங்கள் சொல்கிற மாதிரி தான் இன்றைக்கி ஒருவர் சொல்லும்போது அது நமக்கு சரியாக தவறான்னு புரிந்து கொள்ளாமல் இருப்பது. இப்போ மிகப்பெரிய தவறு ஒன்று என்னன்னு நாம் பார்க்குறோன்னா, அரிசி உணவு உடலுக்கு கெடுது, அதனால் அரிசி உணவை குறைத்தால் சர்க்கரையை குறைத்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு தவறான கருத்து. இது ஒரு சின்ன உதாரணம். இப்போ நம்ம ஊரில் அரிசியை பெரும்பாலும் நம்ம பயன்படுத்துகிறோம். வட இந்தியா போகிறோன்னா கோதுமையை பயன்படுத்துகிறாங்க, அரிசியுடைய உபயோகம் குறைவு. அப்போ நம்ம ஊரில் அரிசி சாப்பிடக்கூடாது, கோதுமை தான் சாப்பிடணும்னு நிறைய மருத்துவர்கள் பரிந்துரைக்கிறதையும் நம்ம இன்றைய வரையிலும் பார்த்துட்டு தான் இருக்கோம். அப்போ வட இந்தியாவில் சர்க்கரை நோயுடைய தாக்கமே பெரும்பாலும் இருக்கக்கூடாது. ஆனால் ஸ்டாட்டிஸ்டிக்கலி பார்த்தோம்னா தென்னிந்தியாவில் இருப்பவர்களை விட வட இந்தியாவில் இருப்பவர்களுக்கு சர்க்கரை நோயுடைய தாக்கம் மிக அதிகமாக இருக்கிறது. அப்போ என்ன காரணம் அப்படின்னா, நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும், பாரம்பரியமாக அரிசி சமைக்கக்கூடிய நம்முடைய கலாச்சாரங்களில் சோறை வடித்து சாப்பிடும்போது 1 பங்கு அரிசிக்கு 4 பங்கு தண்ணீர் வைத்து
கொதிக்க வைத்து அரிசி இட்டு வடித்து தேவையற்ற அந்த ஸ்டார்ச்சை ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு கல்ச்சர். அது என்றைக்கு நம்முடைய சமூகத்தில் இருந்து மாறி குக்கர் அரிசிக்கு நம்ம மாறணுமோ அப்போ தான் நம்ம ஊரில் சர்க்கரை அதிகமாச்சு. அதே போல் வட இந்தியாவை பொறுத்தவரையிலும் கோதுமையை வாங்கி உலர வைத்து அரைத்து சலித்து அந்த நார்ச்சத்தோடு உபயோகப்படுத்தும் போது எங்கெல்லாம் இன்னும் அந்த பழக்கம் இருக்கோ அங்கே சர்க்கரை நோயுடைய தாக்கம் குறைவாக தான் இருக்குது. ஸோ இந்த கலாச்சார ரீதியான புரிதல்கள் அப்படிங்கிறது இன்றைக்கு நம்ம ரொம்ப எடுத்துக்கணும். பால் நல்லதா கெட்டதா? நிறைய பேர் வெண்மை நிறமாக இருக்கக்கூடிய உணவுகள் அனைத்துமே உடம்புக்கு கெடுதி, அரிசி கெடுதி, பால் கெடுதி, வெள்ளை சர்க்கரை கெடுதி அப்படின்னு நிறைய இன்றைக்கு விதவிதமான யூடியூப் வீடியோக்கள் வரதை பார்க்குறோம். முதல்ல நம்ம உடம்பை நம்ம புரிஞ்சுக்கணும். வாதம் சார்ந்த உடலமைப்பை கொண்டவர்களுக்கு பாலை விட சிறந்த உணவு ஒன்றுமே கிடையாது. பித்தம் சார்ந்த உடலமைப்பை கொண்டிருப்பவர்களுக்கு பாலே ஒத்துக்காது. அவங்க ஒரு கிளாஸ் பால் குடித்தாலே அலர்ஜி ஆகும், உடனே வயிற்றால போக ஆரம்பிக்கும். கபம் சார்ந்த உடலமைப்பை கொண்டவர்கள், ஏற்கனவே எடை கூடுதலோடு அவதிப்படுபவர்கள், அவர்கள் பால் சாப்பிடக்கூடாது. ஸோ எந்த விஷயமுமே பொதுப்படையாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ஆயுர்வேதத்துடைய ஒரு அடிப்படை கொள்கை. 1 to 32 வயது வரை நம்மெல்லாம் கப வயதில் இருக்கும். நீங்களே யோசிச்சு பாருங்கள், இந்த 1 to 32 வயசு வரையிலும் தான் நிறைய பேருக்கு சளி, இருமல், ஆஸ்துமா சார்ந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு சார்ந்த நோய்கள் வரும். 32 to 82 வயதிலும் பித்த வயதுன்னு சொல்லுவோம். இந்த வயதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அல்சர் நோய், மூல நோய், பௌத்திர நோய், தோல் நோய்கள், விதவிதமான மன அழுத்தம் சார்ந்த நோய்கள், உயர் ரத்த அழுத்தம் சார்ந்த நோய்கள், சர்க்கரை நோய், இந்த மாதிரி மெட்டபாலிக் சேஞ்சஸும் ஜீரண மண்டல நோய்களும் இந்த வயதில் தான் அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியும். 82 to 120 வரை வாத வயது. பொதுவாக நம்மளுடைய ஆயுர்வேதம் நம்முடைய சராசரி ஆயுட்காலம்ங்கிறத 120 அப்படின்னு சொல்கிறத பார்க்கணும். அப்போ அந்த வாத வயதில் நமக்கு என்ன வரும்? முட்டு வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி, நரம்பு நோய்கள், பக்கவாத நோய்கள், இதெல்லாம் வரதை நம்ம பார்க்குறோம். ஸோ ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்கக்கூடிய சிகிச்சை அப்படிங்கிறது அவர்களுடைய வாத பித்த கப அமைப்பை கொண்டு நிர்ணயம் செய்ய வேண்டிய விஷயமே தவிர பொதுப்படையாக இருக்கக்கூடாது. அதனால் எனக்கு அரிசி நல்லதாக இருக்கலாம், ஆனால் என்னுடைய வீட்டில் என்னுடைய தம்பிக்கு அரிசி நல்லதாக இருக்க முடியாது. இந்த ஒரு புரிதலோடு உணவை நாம் அணுகணும். பொதுப்படையான உணவு அப்படிங்கிறது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. இன்றைக்கெல்லாம் நம்ம சமையல் செய்தால் கூட வீட்டில் அந்த காலத்தில் பாட்டிகள் செய்யும்போது பார்த்திங்கன்னா ஒரு கூட்டு, ஒரு அவியல், ஒரு மசியல்னு விதவிதமான உணவுகள் இருக்கும். நம்மெல்லாம் நினைக்கிறோம் இது சுவைக்காக அப்படின்னு. கிடையவே கிடையாது. அறுசுவை உணவுங்கிறது அந்த காலத்தில் தமிழனுடைய கலாச்சாரம். நீங்கள் சாப்பிட ஆரம்பிக்கும் போது இனிப்பு அல்லது உப்பில் ஆரம்பித்து திருப்பி முடியறது இனிப்பு வரையிலும் கொண்டு போவாங்க. அந்த கலாச்சாரமான உணவை சாப்பிடும்போது உங்களுக்கு ஜீரண மண்டல நோய்களோ அல்லது மெட்டபாலிக் டிசார்டர்னு சொல்லக்கூடிய இன்னைக்கு வளர்சிதை மாற்ற நோய்களோ எதுவுமே இருக்காது. நார்மலாக இருந்தோம். நாள் ஆக ஆக கலாச்சாரம் மாற மாற இது நல்லது அது கெட்டதுன்னு மாற ஆரம்பிக்குது. இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், எண்ணெய், பாக்கெட்டில் வரக்கூடிய எண்ணெய் நல்லதா, செக்கு எண்ணெய் நல்லதா? எல்லாரும் பளிச்சுன்னு சொல்லுவாங்க, சார் செக்கு எண்ணெய் தான் சார் நல்லதும்பாங்க. ஆனால் இதில் நான் வேறுபடுறேன். என்ன தெரியுமா? அந்த காலத்திலலாம் செக்கில் போய் நீங்கள் எண்ணெய் ஆடுறீங்கன்னா 1 லிட்டர் எண்ணெய் உங்களுக்கு கிடைக்குதுன்னா அதை என்ன பண்ணுவாங்கன்னா துணியில் கட்டி வெயிலில் வைப்பாங்க. 1 வார காலம் அது வெயிலில் இருக்கும். அப்போ அந்த 1 லிட்டர் எண்ணெய் என்ன ஆகும் தெரியுமா? 900 மில்லியாக குறைந்து அந்த எண்ணெயோட அடிப்பகுதியில் பார்த்தீங்கன்னா வழவழவென்று வெண்மை நிறமான ஒரு திரவம் இருக்கிறத உங்களுக்கு பார்க்கலாம். அதை என்ன பண்ணுவாங்கன்னா விளக்கேற்றுறதுக்கு உபயோகப்படுத்திட்டு மேலே இருக்கக்கூடிய எண்ணெயை மட்டும் வடித்து சமையலுக்கு பயன்படுத்துவாங்க. இன்றைக்கி யாராவது அதை நம்ம செய்கிறோமா? இது ஏன்? ஏன்னா அரைத்து எடுக்கும்போது அந்த இடத்துல எண்ணெய் பசை கலந்த ஈரத்தன்மையோடு வரக்கூடிய எண்ணெயை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு வயிறு உபாதைகள், ஈரல் நோய்கள், தோல் நோய்கள்னு நிறைய பிரச்சனைகள் வரும். இன்னைக்கு அட்லீஸ்ட் ரிஃபைண்ட் ஆயிலுக்கு நம்ம போகும்போது அந்த மாதிரி பிரச்சனைகள் நமக்கு கிடையாது. அப்புறம் எப்படி சார் ரிஃபைண்ட் ஆயில் பயன்படுத்தும் போது இதய நோயும் கொலஸ்ட்ராலும் அதிகமாகுது? அளவு நம்ம எல்லாருமே மறந்துட்டோம். ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு 8 மில்லிக்கு மேலே எண்ணெய் தேவையில்லை. ஆனால் இன்றைக்கு 4 பேர் இருக்கக்கூடிய குடும்பம் ஒரு நாளைக்கு 32 மில்லி தேவைன்னா ஒரு மாதத்துக்கு 1 லிட்டருக்கு மேலே எண்ணெய் நம்ம யாரும் புழங்க வேண்டியதில்லை. ஆனால் இன்றைக்கி யாராவது ஒருத்தர் 4 பேர் இருக்கக்கூடிய வீடுகளில் 3 லிட்டருக்கும் குறைவாக எண்ணெய் பயன்படுத்துகிறோமா? அப்போ எண்ணெய் ரீஃபைண்ட் ஆயிலா அல்லது செக்கு எண்ணெயா அப்படிங்கிறது அங்கே பிரச்சனை இல்லை. எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்துகிறோங்கிறது தான் பிரச்சனை. அப்போ அளவுக்கு மீறி பயன்படுத்தும் போது அமிர்தமும் நஞ்சுங்கிற மாதிரி இன்றைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய வழிமுறைகள் தவறாக இருக்கிறதுனால தான் இன்றைக்கி நோய்த்தன்மை வருதே தவிர
ரீஃபைண்ட் ஆயில், பாக்கெட்டில் வைத்து இருக்கக்கூடிய எண்ணெய்கள், இது எதுவுமே உடலுக்கு கெடுதி கிடையாது. ஆனால் அளவாக பயன்படுத்தினா உடலுக்கு நல்லது தான்.